குக் வித் கோமாளியில் லக்ஷ்மி மேம் பண்ணியிருந்தேன் பன்னீர் மசீர்தார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் கூடயே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு இது நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மேரினேட் பண்ணினதுக்கப்புறம் இது கொஞ்சமாக பட்டர் போட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி, கொஞ்சமாக ரெட் சில்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பன்னீரை டோஸ்ட் பண்ண அதே பட்டரில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு மசாலா பவுடர்ஸ், உப்பு எல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல டைட்டாக ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக டாப்பிங்ஸ்க்கு ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் தூவி இறக்குனீங்க அப்படின்னா பன்னீர் மசீர்தார் ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டி சப்பாத்திக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.